வணக்கம் மேடம். வணக்கம். எங்க இந்த பக்கம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எனக்கு சொந்தக்காரங்க. நேர ஸ்டேஷன்ல இருந்து வரேன். அப்படியா? வரேன். வாங்க 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 வாங்க. எங்க நீங்க ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன். உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வராம இருப்பனா? இந்தாங்க. தேங்க்யூ சார். வாங்க டிஃபன் சாப்பிடலாம். போங்க. குடிப்பைகளுக்கு தான் கண்ணு தெரியாது, நம்மளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்ன சார் குழந்தைக்கே ஓடிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? குண்டி வேண்டாம். ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பழக்கம் என்ன? என்னப்பா அன்னைக்கு எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தான்னு சொன்னல, அவன் இங்க வந்திருக்கான். இங்க வந்திருக்கானா? உனக்கு தெரியும். அவன் குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். குரலை வச்சு கண்டுபிடிச்சியா? அவன் குரலை மறுபடியும் கேட்டா உன்னால அவன் அடையாளம் காட்ட முடியுமா? ஓ காட்டுறேன் மம்மி. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரு முக்கியமான அறிவிப்பு. இங்க ரிசப்ஷன்ல வந்திருக்கிறவங்கள ஒரு கொலகாரன் இருக்கான். அந்த கொலகாரனுடைய குரலை ஒரு கண் தெரியாத சிறுவன் கேட்டிருக்கான். அந்த கொலகாரனை நாங்க கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக நீங்க ஒவ்வொருத்தரா வந்து அந்த சிறுவன் கிட்ட உங்க பேரை சொல்லிட்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். யாரு மஞ்சுவா? ஆமா. நீ கல்யாணத்துக்கு வந்திருக்கியா? ஆமா. விமல், நீ தான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க போறியா? ஆமா. அந்த கொலைகாரனை கண்டுபிடி. அவன் நாசமா போவன். வாங்க பேசுங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, இதெல்லாம் அரசியல் மேடல் நினைச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கா பேர் சொல்லிட்டு போயா. பேர் கவிதை வேணுங்க. தேனாம்பட்டியில குடியிருக்கிறேங்க. ஏப்பா இவரா? இல்ல. நீங்க போகலாம். அடுத்தது. எங்கயோ போய்கிட்டு இருந்த என்ன வாங்க கல்யாணத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்து இப்படி வம்பல மாட்ட வச்சுக்கியா? இது எனக்கு தேவையா? நான் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு வர வேண்டியவனா? என் பொண்டாட்டி பேச்ச கேட்டு வந்து நின்று முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏயா கணக்கிற? இன்னைக்கு என் குரல் அந்த கொராரம் குரல் மாதிரி மாறிட போகுது. ஏன்பா இவரா? இல்ல. நீங்க போகணுப்பா. வரேன். உன் பேரை சொல்லிட்டு போயா. விஜயங்கிற ஓர கண்டி கரகதமா நாயிடுகாரு. தம்பி இவரா? கொஞ்சம் இருக்கு தம்பி. மறுபடியும் உங்க பேரு சொல்லுங்க. மறுபடியும் எங்கன்னா என் பேரை சொல்ற. நான் வாழ்க்கையில ராத்திரியில மூட்டை பிச்சு கிடைச்சா கூட கொல்ல மாட்டேன். ஒழுங்கா பேரை சொல்லிட்டு போயா. விஜயங்கிற ஓர கண்டி கரகதமா நாயிடுகாரு. போயா. நெக்ஸ்ட் உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. அப்பா அப்பா. என்னமா மஞ்சு? ஏன்பா லைட் அணைஞ்சு ஓடி வந்துட்டீங்க? அது வந்து ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் ஓடி வந்துட்டேன். அப்ப நான் உங்க பேச்சு இல்ல, இனிமே அப்படி செய்ய மாட்டேன். அது சரி, நாளைக்கு நான் விமல் வீட்டுக்கு போட்டுமா? அங்கேயும் நீ போக கூடாதுமா. அங்க ஏன் போக கூடாது? அவன் அவங்க அப்பாவையே துப்பாக்கியால சுட்டு கொண்டவன். அவன் கொலைகாரன். அவன் கொலைகாரன் இல்ல, துப்பாக்கி கொடுத்தானே அவன் தான் கொலைகாரன். அவன் நாசமா போகணும். பாரு, இனிமே நீ விமலை பார்க்க போக கூடாது. போவேன்.
கூடாது. போகல. ஆயில்லாத பிள்ளையாச்சு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து தப்பா போச்சு. இதே நம்மளை காட்டி கொடுத்துரும் போல. என்னப்பா என் கூட யார் வந்திருக்கான்னு சொல்லுங்க. உன் ஃப்ரெண்டு எங்கம்மா உன்னை 2 நாளா காணோம்? எங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டாரு. ஏமா? நேத்து கல்யாண வீட்டுல லைட் அணைஞ்சதும் எங்க அப்பா ஓடி போயிட்டாரு. ஏன்பா ஓடிட்ட அப்படின்னு கேட்டா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டாரு. அதனால தான் நான் வீட்லயே இருந்துட்டேன். பாத்தீங்களா? நிச்சயமா அந்த அளவு விமல்கரை துப்பாக்கி கொடுத்திருக்கான். அந்த பெரிய மனுஷன் ருத்ரமூர்த்தி பயங்கரமான கடத்தல்காரன். தன் பேர் வெளியே வராம அவன் தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். அண்ணி, இதை சும்மா விடக்கூடாது. அந்த பாவியை நாம எல்லாரும் சேர்ந்து பழிக்கு பழி வாங்கணும். நீங்களும் அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். இவன் உன்னை காப்பாத்தினானா? ஆமா சார். என் உயிர் போற நேரத்துல இந்த ஜீவா தான் வந்து என்ன காப்பாத்தினான் சார். இந்த ஜீவா ரொம்ப திறமசாலி, நல்ல பலசாலி. இப்படி ஒரு கெட்டிக்காரன் நம்ம கூட்டத்துல இருந்தா நம்ம கூட்டத்தை யாரும் அசைக்க முடியாதுதான் இவனை இங்க கூட்டிட்டு வந்த சார். இவனை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்பா உள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்த நீ எஸ்பி குடும்பத்துல போய் ஏன் சேர்ந்த? என் மேல இருக்கிற பயங்கர குற்றச்சாட்டுகள்ல இருந்து என்ன காப்பாத்துவார்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவர் போயிட்டார். உழைச்சு வாழ்றதை விட உழைச்சு வாழ்றதா சுகம். வெரி குட். காட்டுல வாழ்ற சிங்கம் மாதிரி கட்டுப்பாடு இல்லாம வாழ்றதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்தேன். இது என்ன சார்? இது எச்சி பழக்கம். எப்பவுமே புத்தகமானாலும் சரி, ரூபா நோட்டானாலும் சரி, எச்சில் தொட்டு புரட்டுறதா எனக்கு பழக்கமா போச்சு. விசித்திரமான பழக்கம் தான். அது சரி. மர்ச்சன்ட் ரோட்ல ஒரு ஜுவல்லரி இருக்கு. அங்க நிறைய வைர நகைகள் இருக்கு. அங்க கொள்ளையடிச்சிட்டு வந்தேன்னா இங்க சேர்றத பத்தி அப்புறமா முடிவெடுப்போம். நீங்க என்ன சோதிக்கிறீங்களா? இந்த சோதனையில நான் எப்படி ஜெயிக்கிறேங்கிறத பாருங்க. திருடனும் கொள்ளக்காரனும் திருந்தவே மாட்டாங்க. அவனுக்கு இருக்க இடம் கொடுத்தீங்க, அதான் நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டான். கொள்ளக்காரனா இருந்தாலும் நல்லவன் தான் நினைச்சோம். கடைசியில அவன் அயோக்கியம் நிரூபிச்சுட்டானே. அவன் வீட்டுக்குள்ள வரும்போதே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். ஆனா அதை விட்டு ஆதரிச்சு அன்பு காட்டினீங்க. அதான் அவன் யாருன்னு காட்டிட்டு போயிட்டான். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எல்லாரும் ஆத்திரப்படுற அளவுக்கு ஜீவா ஒண்ணும் பண்ணல. என்ன சொல்றீங்க? ஏன் திட்டப்படிதான் ஜீவா அங்க போயிருக்கான். அண்ணி நீங்க சொல்றது நியாயத்தையும் சட்டத்தையும் இனிமே யார்கிட்ட இருந்து எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஒரு போராட்டத்துக்கு நாமளே தயாராக வேண்டியதுதான். என் திட்டத்தோட முதல் கட்டம் தான் ஜீவா அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறது. Meet Miss Susie from Switzerland. Hi. How are you? Hey, why? எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தது? மிஸ்டர் ருத்ரமூர்த்தி, a great businessman. உங்களோட பிசினஸ் பேசுறதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன். எதுக்கு என்ன மேன் பிசினஸ் இருக்குது? எனக்கு எல்லாமே தெரியும். உங்ககிட்ட ஒரு டைரி இருக்கு. அந்த டைரியில இந்தியாவுல யாராகிட்ட வயிறு இருக்கு, அதை எப்படி அடையலாங்கிற விவரம் இருக்கு. தைரியை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா பிச்சாதிபதியா இருக்கணும், ஜோதிபதி ஆயிடுவேன். ஏய், உனக்கு எல்லா சமாச்சாரமும் தெரிஞ்சிருக்கு? லுக், நான் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்மக்லர். நம்ம கையில நீ வாலாட்டுது, அப்புறம் ஒரு சின்ன பாம் போட்டு இந்த ஏரியாவை தூள் ஆக்குது. பி கேர்ஃபுல். அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. நீங்க பெரிய மனசு பண்ணி எப்படியாவது அந்த டைரியை நம்ம பாஸ் கிட்ட கொடுங்க. நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பாரு. ப்ளீஸ். நீ இவ்ளோ தொலைவு சொல்லுது. சோ சூசி திங்க் பண்ணுது, அப்புறம் உனக்கு ஆன்சர் கொடுக்குது. மேடம், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அந்த டைரியை நாங்க கொஞ்சம் பாக்கலாங்களா? Why not? இதோ. No. சூசி டைரி பாக்கதா கொடுக்குது, படிக்க கொடுக்கறது இல்ல. முதல்ல சூசிக்கு நம்பிக்கை ஏற்படுத்துது, அப்புறம் சூசி பிசினஸ் பேசுது, அப்புறம் டைரி கொடுக்குது. ஓகே மேடம், அது வரைக்கும் நீங்க எங்க கெஸ்டா இங்க தங்கி இருக்கணும். Why not? எங்க தங்கணும்? மேல்மாடியில. ஓகே. ஓய் ருத்ரமூர்த்தி, பாப்பி தூக்கிட்டு வா. இல்ல இருக்க டைரிய வாங்க. ஆயெல்லாம் தூக்க வேண்டியிருக்கு.
இது வரைக்கும் நீ படிச்சதெல்லாம் போய் நீ மட்டும் புத்திசாலின்னு நினைச்சியா? எப்படி நீ என் கணவரை வஞ்சகமா கொன்னியோ அதே மாதிரி வஞ்சகமா நீ சாக போற. புரியலையா? பேப்பர் புத்தகங்களை எச்சில் தொட்டு புரட்டுற பழக்கம் உனக்கு உண்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நீ படிச்ச டைரியில ஒவ்வொரு பக்கத்தையும் எச்சில் தொட்டு புரட்டின. அந்த ஒவ்வொரு பக்கத்திலையும் கொடிய விஷம் தடவப்பட்டிருக்கு. இப்போ அந்த விஷம் உன் உடம்புல பரவி நீ கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்க. உன்னை நான் பழி வாங்கிட்டேன். வெனைய விதைச்சவன் வெனையதான் இருப்பான். என் புருஷனை எப்படி வஞ்சகமா சாகடிச்சேன், அப்படித்தான் நீ சாக போற.